ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ட்ரேடிங் விஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஜெக்ஸ் இன்ஜினியரிங்கோட ஐபிஓ டீட்டெயிலை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி கர்நாடகாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து 1992 ஜூலையில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஷெல்ஃப் லோடிங் கான்கிரீட் மிக்சர், பேவர்ஸ், டேம்பர்ஸ், ஸ்டேஷனரி பம்ப்ஸ், பேட்சிங் பிளான்ஸ், டிரான்சிட் மிக்சர், பூம் பம்ப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி பிளானட்டரி மிக்சர் அண்ட் ட்வின் ஷாஃப்ட் மிக்சரை யூஸ் பண்ணுறதாகவும், ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் 29,800 யூனிட் இவங்க வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறதாகவும், 51 டீலர்ஷிப் அரௌண்ட் 23 ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ணுறதாகவும், 79 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த கம்பெனியில் ஆர்என்டி அண்ட் டிசைன் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா February 10 வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது, February 12 வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து 23 ஷேர் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ரெக்வயர்டு மினிமம் அமௌண்ட் வந்து 14,467 ரூபா. ஸோ இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 599லேருந்து 629 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மெயின் போர்டு ஐபிஓ அண்டு டிமாண்டபிள் ஐபிஓங்கிறதுனால நம்ம ஹையர் ப்ரைஸ் வேல்யூ எடுத்துப்போம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது 629க்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 17 February வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் சைமில்டேனியஸாக இது லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 17 February 10 o'clock வந்து இது லிஸ்ட் ஆகும். ஸோ இஷ்யூ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1269 கோடி. இந்த இஷ்யூ சைஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல்ஸ் தான். ஸோ ஆஃபர் ஃபார் சேல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இதில் ஜென்ரேட் ஆகிற மணி எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு தான் போகுமே தவிர கம்பெனி க்ரோத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் ஷேர் வந்து மோர் தென் 2 கோடி ஷேர்ஸ் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ரிசர்வேஷன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அஜெக்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஆங்கர் இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29.88% ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எம்ப்ளாயி ரிசர்வ்டு வந்து 0.39%. என்னன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அந்த ஷேரை ஐபிஓவில் புக் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து 0.39% வந்து எம்ப்ளாய்க்கு ரிசர்வேஷனுக்கு வச்சிருக்கிறாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 14.94%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையருக்கு வந்து 19.92% அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து 34.86% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஐபிஓவில். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஐபிஓவில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூக்கு போயிடுவோம். ஸோ இந்த ஐபிஓ அஜெக்ஸ் இன்ஜினியரிங் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2022 வெறும் 763.29 கோடியாக இருந்த ரெவன்யூ வந்து 2024 1741.4 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேருமே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கம்பேர் பண்ணும்போது மோர் தென் 3 times வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் சிமிலர்லி ஆர்ஓயுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. கம்பேரிட்டிவ்லி 2022 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி, ஸோ கடன் இல்லை, அதாவது 0.01% தான் கடன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து கடன் இல்லாத கம்பெனினே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஸ்க். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் த வேர்ல்டும் சரி, அரௌண்ட் த நேஷனும் சரி. ஸோ நம்மளோட கவர்மெண்ட்டுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு இனிஷியேஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இனிஷியேஷன்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரென்த்ன்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயரில் வந்து அப் டு September 30, 2024 144 கான்கிரீட் எக்யூப்மெண்ட் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஞ்ச் மார்க் தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கலாம் இந்த கம்பெனிக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 51 டீலர்ஷிப் வச்சுருக்காங்க. முன்னாடி நான் மென்ஷன் பண்ண 23 ஸ்டேட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எப்பத்தியான டேட்டானா September 30, 2024. ஸோ ரிஸ்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருவேளை ஒரு கம்பெனியில் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இருக்க தானே செய்யும். ஸோ என்னென்ன மாதிரியான ரிஸ்க் இதில் நான்
ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் 2 டைப் ஆஃப் த ரிஸ்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு மோர் ரெவென்யூ வந்து செல்ஃப் லோடிங் கான்கிரீட் மிக்சரில் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 85.13% வந்து ரெவென்யூ அதிலிருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த சேல்ஸில் இல்லைன்னா ப்ரொடக்ஷனில் ஏதாவது இஷ்யூ வந்தது அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனியோட ரெவென்யூவை டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா 4 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 4 மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே கர்நாடகா ரீஜியனில் தான் இருக்குது. ஸோ இந்த கர்நாடகா ரீஜியனில் ஏதாவது சப்ளை செயினில் ஏதாவது இஷ்யூ அண்டு டேக்ஸ் ரிலேட்டட் எதனா இஷ்யூஸ் வரும்போது ஸோ இதனோட ப்ரொடக்ஷனோ இல்லைனா வந்து சேல்ஸோ இந்த கம்பெனியோட ரெவென்யூ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 ரிஸ்க் இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த் வந்து ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த், ஒரு நல்ல ஒரு பெஞ்ச் மார்க் தான் வச்சிருக்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்துருவோம். ஸோ ப்ரீ ஹோல்டிங் வந்து 93.50% வச்சிருக்கிறாங்க. போஸ்ட் ஹோல்டிங் வந்து 82.36% இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான். தென் பிஎஸ் வந்து பார்த்துருவோம். என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனிக்கு பிஎஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட், பிஎம்எல் லிமிடெட் அண்ட் எஸ்கார்ட் குபேட்டா லிமிடெட். ஸோ இவங்கள வந்து இந்த கம்பெனியோட பிஎஸ்ஸாக இருக்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி அஜெக்ஸ் இன்ஜினியரிங் ரெவென்யூ வந்து பிஎஸ் கம்பெனி கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. பட் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் அவங்க நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த ஃபியூச்சரில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட கருத்து. தென் இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜெக்ஸ் இன்ஜினியரிங் வந்து ப்ளஸ் 31 ஜிஎம்பியில், அதாவது ஜிஎம்பி ப்ரைஸில் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லிஸ்டிங் கெயின் 4.93% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து இங்கே வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது தான். ஸோ நிஃப்டியில் மாற்றங்கள் ஏற்படும் போது இதுலேயும் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக ஸோ ஆஸ் பர் த டேட்டா 4.33க்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ 4.33க்கு பார்க்குறப்ப 4.93% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப் டு 433, ஸோ 0.919x வந்து சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் ரிமைனிங் 2 days இருக்குது. ஸோ நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வரும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் இன்னொன்று வந்து ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். இந்த ஸ்டாக்கோட பிஇ நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 31.96 வந்தது. ஸோ இது வந்து ஆவரேஜ் பிஇ ஆஃப் தட் இண்டஸ்ட்ரி பிஇ கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 45.34. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் தான் வராங்க. ஸோ இந்த ஐபிஓக்கு நான் வந்து என்னோட ஒய்ஃபோட டிமெட் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த ஐபிஓ பற்றினா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனோட டீட்டெயிலை நான் என்னோட டெலகிராம் சேனலில் நான் அவர்லி பேசிஸில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும். ஸோ ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. வி வில் மீட் another occasion. Thank you and take care.